என்னை நீங்க காட்டுக்கு அனுப்பணும். வில்லு முரசு கொட்டு மேல முழக்கத்தோடு ரொம்ப வாக்கியத்தோடு என்னை நீங்க வில்லோடு முரசோடு என்னை நீங்க காட்டுக்கு அனுப்பணும். அப்படி நான் காட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்றால் என் மாமன் தாய் மாமன் கோபால கண்ணனே வந்து எனக்கு வில்லடிக்க வேண்டும். அப்படி வில்லடித்து கொட்டு மேளத்தோடு என்னை நீங்கள் காட்டுக்கு அனுப்ப வேண்டும். 11 நாளுக்கு என்னை காட்டுக்கு அனுப்பணும். என்னை காட்டுக்கு அனுப்பிட்டுதான் எனக்கு நீங்கள் படப்பு போடணும். எனக்கு எப்பேற்பட்ட படப்பு வேணும் தெரியுமா? ஐயா முட்டக்கோழி கறி சமைத்து சாதம் போங்கி தண்ணிக்கோழி கறி சமைத்து கருப்பரிசி சாதம் போங்கி முட்டக்கோழி கறி சமைத்து பொடியரிசி சாதம் போங்கி ஒரு கோட்டை அரிசி போங்கி ஒரு படப்பா போடணுமே அரிச்ச முட்டை 61 பச்சை முட்டை 14 முட்டையோடு முருகக்காயோ சட்டியில சாதம் போட்டு குப்பியில சாராயோ குப்பியில சாராயோ எனக்கு குடுவையில தென்னங்கல்லு மயாண்டி சுடலைத்தா ஆண்டவனார் இடமதிலே அப்பா மகனாரே எனக்கு ஒரு ஓட்ட அரிசி வாங்கி ஒரே படப்பா போடணும். முட்டைக்கோழி கறி சமைத்து கொடியரிசி சாதம் பொங்கி கொட்டக்கோழி கறி சமைத்து கொடியரிசி சாதம் பொங்கி தண்ணிக்கோழி கறி சமைத்து கருப்பரிசி சாதம் பொங்கி அவிச்ச முட்டை 61 பச்சை முட்டை 11 சட்டி சோறு குப்பி சாராயம் குடுவையில தென்னங்கல்லு இத்தனையும் நீங்கள் எனக்கு படப்பு போடணும். அது மட்டுமல்ல எதுக்கே உள்ள என் தம்பி முண்டனுக்கு 3 அப்படி அரிசி நீங்க தனியா பொங்கணும். எனக்கு என்ன படப்பு வைக்கீங்களோ அதே படப்பு என் தம்பி முண்டனுக்கும் நீங்க வைக்கணும். அவருக்கும் சட்டி சோறு குப்பையில சாராய குடுவையில தென்னங்கல்லு அவிச்ச முட்டை 61 முட்டையோடு முருங்கக்காயும் நீங்கள் படப்பு போட்டு 7 பரணு கட்டி 7 பலியனும் நீங்கள் கொடுக்க வேண்டும். எனக்கு என்ன வழி வேண்டும் தெரியுமா? அப்பா அப்பா பகவானே நல்ல பரணு வேண்டும் 7 பலி கொடுக்கணுமே சூளாடு ஒரு பரணா சூழ தண்ணி ஒரு பரணா பாலாடு ஒரு பரணா பால் தண்ணி
வருது. ஆமையா நல்ல விரதம் இருப்பியா? இருக்கணும்ல. அதான் நல்ல விரதம். அதனால அப்பா பகவானே எனக்கு சாமப்படைக்கு 7 வருடம் கட்டி 7 பலியும் கொடுத்து நான் காட்டுக்கு போயிட்டு மீண்டு வர முடியும். எனக்கு 7 பலி எல்லாம் ரெடியா இருக்கணும். இப்பேற்பட்ட உருண்டு கொடை போட்டு நீ குளித்தையானா சென்று புகழாக வாழ்வேன். இந்த அலங்கார பந்த சிங்கார மேடையில் பாடும் நம் உடமையெல்லாம் ஆதரித்து நம் மீது அன்பும் ஆசபாசங்கள் கொண்டு நமக்கு அன்பளிப்பு செய்த அன்பு உள்ளங்கள் யார் என்றால் சேலியர் குல சமுதாயத்தில் வந்துதித்த என் அருமை அண்ணன் கேபி பரமசிவன் சமையல் கான்ட்ராக்டர். நம் அருமை அண்ணன் கேபி பரமசிவன் அவர்கள் பொன்னான திருகரத்தினாலே பாடும் நம் குழந்தைக்கு பரிசளிக்க வேண்டும் என்று 100 ரூபாய் சேலையர் சமுதாயம் கொடிமரம் தென்காசி வாசகம் செய்து வரக்கூடிய சமையல் மாஸ்டர் நம் அண்ணன் கேபி பரமசிவம் அவர்கள் பொன்னான திருகரத்தினால் பாடும் நம் குழந்தைக்கு 100 ரூபாய் 100 லட்சமாகவே அள்ளி தந்து பரிசளித்து பாராட்டி உள்ளார்கள். அவர்களுடைய வழி வம்சங்கள் உற்றார் பெற்றார் உறவினர்கள் எல்லாம் தாமரை குணம் மாயாண்டி சுடனையோட அருளாள அவர்கள் வழி வம்சங்கள் உற்றார் பெற்றார் உறவினர்கள் எல்லாம் வள வேண்டும் வளர வேண்டும் சொன்னோம்னா அவன் நம்மள சும்மா விட மாட்டான். அதனால் அவன் கேட்ட வழியையும் நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவனாகிய சிவபெருமான் ஆதி கைலாசத்தில் 8 நாளாக அவர் காப்பு கட்டி நோம்பிருந்து அவர் எப்படி கொடை போட்டார் தெரியுமா? மாமே ஆண்டவன் தான் சிவபெருமான், ஆண்டவன் தான் சிவபெருமான் கைலாசம் கண்டதே 8 நாளாய் காப்பு கட்டி நோம்பிருந்தார் விரதமாக இருப்பாரே. நல்ல கிழமையிலே அழைத்து நடத்துவாரே நல்ல கிழமையிலே மத்தியான மதியம் போலே ஆண்டவன் தான் பகவான் ஓமரமாடுவாரே ஆதிசக்தி பார்வதியாரே பேச்சுக்கு பதிலா ஓமரமாடுவாரே ஆடி வரும் வேளையிலே ஆண்டவராக பகவானும் ஆதிசக்தியும் கோமரமாக ஆடும்போது அவர்கள் காலில் ஒரு சிலம்பு அணிந்திருப்பார்கள். அந்த சிலம்பானது ஒன்றோடு ஒன்றாக தெரித்து அதில் இருந்து தலையில் மணி மகுடத்தோடு அந்த சிலம்பு முத்துல இருந்து தலையில் மணி மகுடத்தோடு ஒரு தெய்வ கனியார் வந்து
போது ஆண்டவனாகிய மாயாண்டிக்கு அங்க மத்தியான மதிய உச்சி வேளையில் தெய்வம் நல்ல கனியாட்டு ஒழித்து அவர் நீராடி நீரப்புயில் மாத்தாமல் உரலிட இருந்து கைவேட்டு அந்தி கற்களில் மாயாண்டி சுடலையை அலங்காரம் செய்து ஆசார படைப்பு சைவ படைப்பா போடணும். சாம நடு சாம சரிசாம வேலையில மாயாண்டிய காட்டுக்கு அனுப்பணும் பாருங்க. அதனால ஆண்டவனாகிய பகவான் திருப்பார் கடலுக்கு வந்து அர்ச்சகனாகிய கோபால கண்ணனை அழைத்தார். உங்களை நான் கோயில்முறைக்கு கூப்பிடுறதுக்காக வந்திருக்கேன். எனக்கு 3வது ஒரு மகன் பிறந்திருக்கான். அவன் பிறந்து பல மாசம் ஆச்சு. ஆனால் அந்த 3வது பிறந்த என் மகன் மாயாண்டி தாமரை வளம் சுடலைக்கு நாங்கள் கைலாசத்தில் 8ஓடு 8 நாளாக விடை கொடுத்து வருகிறோம். அதனால் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சாமனடி சாமம் போல என் மகனை காட்டுக்கு அனுப்பணும். ஆமா, அப்படி காட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்றால் வில்லு முரசு. ஆமா, வில்லு அடிச்சாதான் என் மகன் வேட்டைக்கு போவாரு. ஆமா, யாரு இருக்கா அப்படியா? அதாவது அப்படி என் மகனாகிய மாயாண்டி சுடலைக்கு நீங்கள் வில்ல அடித்தாதான் அவன் காட்டுக்கு போவான். அன்னைக்குதான் மாயாண்டி சுடலைக்கு தான் தெய்வ கனியான் பிறந்தது. மாயாண்டிக்கு தான் வில்லடிச்சதும் முதலாக மாயாண்டி சுடலைக்கு தான். ஆமா, அதுக்கப்புறம் தான் மற்ற சாமிகளும் வில்லு பிடிக்க ஆரம்பிச்சாங்க. முதல்ல வில்லு பிறந்ததும் தெய்வ கனியான் பிறந்ததும் என் அப்பன் மாயாண்டி சுடலைக்கு மட்டும்தான். அதனால ஐயா மாப்பிள்ள நீங்க வந்துருங்க, என் மகனை காட்டுக்கு அனுப்பணும். நீங்க வில்ல அடிச்சு புலவரா பாடினாதான் அவர் காட்டுக்கு அனுப்புவார். காட்டுக்கு அனுப்ப முடியும் என்று ஆண்டவா இங்க மாயாண்டி சுடலை சொன்ன போது அப்பதான் பார்த்தார் கோபால கண்ணன். ஆண்டவா பரமேஸ்வரா, உங்க மகன் மாயான போனவன் மாட்ட வினத்தை எல்லாம் நின்றவன், சுடுகாடு சென்று சுத்த வினத்தை எல்லாம் நின்றவன். எனக்கும் அந்த வாடையே ஆகாது. வீச்சமே எனக்கு ரத்த வாடையே எனக்கு ஆகாது. அதெல்லாம் நான் கைலாசம் வந்து வில்லடிக்க வேண்டும் என்றால் நான் வரும்போது அந்தி கற்கள் அரைச்சாம வேளையில் எனக்கு நீங்க தனியா பச்சை பீடம் போட்டு எனக்கு ஆசார படைப்பு சைவ படைப்பா போடணும். ஆமா, அப்படி கண்ணன் வரும்போது ஆண்டவனாகிய மாயாண்டிக்கு எதிர்த்தார்.
சைவ படைப்பு. அதனால மாயாண்டிக்கு இன்னொரு பேரும் உண்டு. பச்சை பீடம் போட்டு பச்சை படைப்பு போட்டதுனாலதான் அவருக்கு பச்சாத்தி மாடன் என்று பெயர் வந்தது. அப்படி பச்சாத்தி மாடன் என்று பெயர் நாமம் வச்சு பெருமாளாகிய கோபாலக்கண்ணன் அவர் கைலாசம் வந்து மாயாண்டி சுடலைக்கு வில்லடிக்க வேண்டும் என்று அச்சுதனாகிய கோபாலக்கண்ணன் அச்சுதன் தான் கோபாலன் அச்சுதன் தான் கோபாலன் கைலாசம் வருவாரா மாயாண்டி சுடலையத்தான் காட்டுக்குத்தான் அனுப்பணுமே என்று அவர் மனதில் அங்கே அச்சுதன் தான் கோபாலே புலவராக பாடுவாரே ஹரிராமர் பாணத்தை அவர் வில்லாக வளைப்பாரே 9 நவக்கிரகங்களை கொண்டு வந்து 9 மணியாக அமைத்தார். ஹரிராமர் பாணத்தை வில்வளைத்து ஆதிசேடனை வடமாக்கி நந்தி தலையை குடமாக்கி என் பெருமாளாகிய கோபால கண்ணனை புலவராக பாடுகின்றார். ஆதி மூலம் குடமடிக்க வடிவேலன் வளம் பாட நாரதர் உடுக்கடிக்க கும்பீரியர் தாளம் போட நந்திதேவன் கட்டை அடிக்க. ஆமா மாயாண்டு சுடலையை காட்டுக்கு அனுப்புவதற்கு இத்தனை பேர் வந்து வில்லடிக்காங்க. சூரி பார்க்கணும்ல. அப்படியே பெருமாளாகிய கோபால கண்ணன் புலவராக இருக்க ஆதிமூல கணபதி கொடாடிக்கார் பாருங்க. அப்பதான் மருமகளை அழைச்சார். அப்பா கணபதி உங்க அண்ணனை காட்டுக்கு அனுப்பணும். அதனால நீ டொக்கு டொக்குன்னு அடிச்செல்லாம் அவன் போக மாட்டான். நல்ல ஓங்கி அடிச்சு காமி. அவரை காட்டுக்கு அனுப்பணும்னா நீ எப்படி அடிக்கன்னு நான் பார்க்கணும். இது என்ன அடி? டொக்கு 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 அடிக்காத. சரி அடுத்து யார் அடிக்கணும்? ஐயா நாரதரே நீங்க உங்க உடுக்க அடிச்சு காமிங்க பார்ப்போம். இதுலயும் அருள் வந்த மாதிரி தெரியலையே. லேசா இப்பதான் குடுக்குதுங்க. இப்ப எங்க மாமா அடிப்பாரு பாருங்க. தாளத்தை எப்படி அடிக்காரு மட்டும் பாருங்க. மாமா நீங்க அடிக்கடியில சாமி இப்ப துள்ளி குதிச்சு இப்ப வரணும். அடிங்க அடிங்க நேராகுது. சத்தம் இல்லாம அடிச்சா சாமி எப்படி வரும்? நீங்க அடிக்க அடியில சாமி உள்ள இருந்து வெளியில வரணும். ஆமா நீங்க அடிச்சது எதுவுமே சரியா தெரியல. தனித்தனியா அடிச்சீங்க ஒண்ணும் தெரியல. இப்ப நந்தி கட்டையை அடிக்க பார்ப்போம். அவர் அடிக்கிறத பார்த்தா அவர் அடிக்கிறத பார்த்தா வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போனோம்னு அவர் அடிக்கிறாரு. அவர் அடியும் உரைக்கல. நீங்க தனித்தனியா அடிச்சடிலாம் உரைக்கல. 5 பேரும் சேர்ந்து ஒரு அடி அடிக்க பார்ப்போம். அடிங்கப்பா நேரம்.
அவர் மீண்டும் கைலாசம் மாறும்போது மாயாண்டி சுடலை என்ன என்ன பலிலாம் கேட்டாரோ அது அத்தனையும் அங்க ரெடியா இருக்கு. அப்படி மாயாண்டி சுடலை மீண்டும் கைலாசம் வந்து பகவான் கொடுத்த ஊட்டுக்குடையை ஏற்றுக்கொண்டார். ஏ அப்பா பகவானே, நான் கேட்ட மாதிரியே நீங்கள் எனக்கு ஊட்டு போட்டு கொடுத்தீர்கள். அதனால் நான் பூலோகம் போகிறேன், புகழாக வாழப் போகிறேன். நான் நாடு சுற்றி பார்க்கணும், நலமோடு வாழ வேண்டும். அதனால் நீங்கள் எனக்கு ஆக்கு வரம், அழிக்கு வரம், 1008 வரம், கொள்ளு வரம், வெள்ளு வரம், கோடி நல்ல வரங்கள் கொடுத்து என்னை நீங்கள் புகழுடனே அனுப்ப வேண்டும் என்று என் தாமரை குலம் மாயாண்டி சுடலை கேட்டபோது சிவபெருமான் அப்படியே ஆகட்டும் என்று வரங்களை கொடுத்து ஆண்டவனிடத்தில் வரத்தை வாங்கிக் கொண்டு மாயாண்டி சுடலை எங்க வருகிறார் தெரியுமா? ஆண்டவன் தான் மாயாண்டி மாயாண்டி சுடலையா கைலாசம் தன்னதிலே ஆண்டவனார் இடமதிலே ஆக்கு வரோம் அழிக்கு வரோம் 1008 வரோம் கொள்ளு வரோம் வெள்ளு வரோம் கோடி நல்ல வரங்கள் வாங்கி எங்க எங்க போவன்றே கடவுள் மகன் மாயாண்டி கைலாசம் தடை கடந்து கடக சங்கிலி பருவதாமா மயில்பாலோ நேரெல்லாம் ஒரு சுனையா இருட்டு நாடு கடலும் வீட்டே வேலமோடி பட்டணமா சீர்காழி சிதம்பரமாயே தென்மேற்கு அண்ணாமலை மாயவரம் கும்பகோணம் திருக்கடையூர் பாதையாவே எங்க எங்க போக வேண்டும் அங்க பச்சை தண்ணி விளக்கெறியோ மக்கம்பள்ளி வாசலுக்கு மக்கம்பள்ளி வாசலுக்கு அங்க வாராரே மாயாண்டி அந்த மக்கம்பள்ளி வாசலுக்கு மாயாண்டி வாரபோது நாமளோட மகிமையான நாடறிய வேண்டுமென்றே இஸ்லாமிய மக்களெல்லாம் எட்டோட 8 நாளாயே அவர் அட்டகாசம் செய்வாரே. என் ஆண்டவனாகிய மாயாண்டி சுடலை கைலாசம் நடைபெறந்து பச்சத்தண்ணி விளக்கேறியும் மக்கம்பள்ளி வாசலுக்கு என் மாயாண்டி வருகிறார். அந்த இஸ்லாமிய மக்கள் எல்லாம் மைதீன் என்பதற்கு 30 நாள் நோன்பு என்பது தவறாக இருந்து வருவார்கள். அவர்கள் விரத முறையை பார்த்து இவர்களிடத்தில் நாமும் ஒரு நிலையத்தை வாங்க வேண்டும் என்று அவர்கள் நோன்பு இருந்தாங்கன்னா நிச்சயம் கூட கொடுக்க மாட்டாங்களாம். அப்படி நோன்பு இருந்து வருவார்கள். அவருடைய நோன்பை பார்த்து அந்த விரத முறையை பார்த்து இந்த இஸ்லாமிய மக்களிடத்தில் நாம் ஒரு நிலையத்தை வாங்க வேண்டும் என்று என் ஆண்டவனாகிய மாயாண்டி சுடலை 8 நாளா நாம் அட்டகாசம் செய்தால்தான் நாம யாரு என்று இந்த மக்கள் அறிவார்கள் என்று 8
8 நாள் அட்டகாசம் செய்து இஸ்லாமிய மக்களிடத்தில் ஒரு நிலையத்தை வாங்கிவிட்டு மக்கம்பள்ளி வாசலில் மாயாண்டு சுடலை ஒரு நிலையத்தை வாங்கினார். அப்படி நிலையத்தை வாங்கிவிட்டு நாம் எங்கு போவோம் என்று என் ஆண்டவனாகிய மாயாண்டி என்று வருகிறார் தெரியுமா? சுவாமி ஆண்டவன் தான் மாயாண்டி, ஆண்டவன் தான் மாயாண்டி. இஸ்லாமிய மக்களை நிலைய மாதமாகி கொண்டு அங்கிருந்து பயணமாகி வடமலை பாதையாகி வடக்கு முகமாகி பழனி மார்க்கமாகி வேப்பங்குத்தி மலைகளந்து மலை பாதையாகி நான்கு பொங்கு பெருத்தவன் நல்ல மூங்கில் விளையுவானோ காட்டானை கவரிமான் கட்டுடனே வாழும் மலை வேப்பங்குத்தி மலைகளந்து தென்மலை பாதையோடு கொட்டார கரையதற்கு பகவதியா வாசலேக்கு பகவதியா வாசலேக்கு பகவான் மகன் பகவானே வாசலேக்கு பகவான் மகன் வருவாரே மாயாண்டி வாரபோதே கொட்டார கரையதிலே பகவதியால் வாசலிலே சித்திரை மாதத்திலே 10 நாள் தேரோட்டம் சிறப்பாக நடக்குதையா. இந்த நல்ல தேரோட்டத்தை நாங்களோட மகிமையோ நாடறிய வேண்டுமென்றே ஆண்டவன் நம்மாய் எட்டோட 8 நாளாயே எட்டோட 8 நாளாயே அட்டகாசம் செய்யுவாரே. ஆண்டவனாகிய தாமரைக்குளம் சுடலையா மக்கம்பள்ளி வாசல் விட்டு நேர கொட்டாரக்கரை பகவதியம்மன் வாசலுக்கு வருகிறார். அப்படி கொட்டாரக்கரை பகவதியம்மன் வாசலுக்கு வரும்போது அந்த கொட்டாரக்கரை ராமராஜ மன்னன் தலைமையில் என் அம்பிகை பகவதியாருக்கு சித்திரை மாதத்தில் 10 நாள் தேரோட்டம் சீரோடம் சிறப்போடு நடந்து வருகிறது. தேரோட்டம் என்பது சும்மாவா? அது கொட்டாரக்கரை ராமராஜ தலைமையில் 10 நாளா அம்மா வாசலே ஜெகஜோதியா இருக்கு. நம்ம அப்பா மாயாண்டி வாசல்ல எப்படி இருக்கு? பெண்பும் அந்த அலங்காரமும் எப்படி இருக்கு? ஏனென்று கொட்டாரக்கரை பகவதியம்மன் வாசலில் 10 நாள் தேரோட்டம் சீரும் சிறப்புமாக நடக்கும் போது கொட்டாரக்கரை பகவதியம்மன் வாசலில் இந்த மலையாளத்து மக்கள் எல்லாம் நம்மளுடைய மகிமையை அறிய வேண்டும். அமைதியா இருந்தோம்னா நம்ம யாருன்னு தெரியுமா? தெரியாது. பிள்ளைன்னு இருந்தா சேட்டை பண்ணாதானே அது பிள்ளை. அதனால் பிள்ளைன்னு ஒண்ணு இருந்தா சேட்டை பண்ணணும். அதனால் நம்மளுடைய மகிமையை இந்த மக்கள் அறிய வேண்டும் என்று ஆண்டவனாகிய தாமரைக்குளம் சுடலையா அவர் 8 நாளா எப்படி அட்டகாசம் செய்கிறார் தெரியுமா? சுவாமி மாயாண்டி சுடலையா மாயாண்டி சுடலையா கொட்டார கரையதிலே சித்திரை மாதத்திலே 10 நாள் தேரோட்டம் சிறப்பாக நடக்கும் போதே சுடல மாயாண்டி தேர வந்து இழுப்பாரே தேர்படுத்த அறுப்பாரே கொடி மரத்த அசைப்பாரே கொடி மரத்த அசைப்பாரே கொடி மரத்த அறுப்பாரே
ஆண்டவனாகிய மாயாண்டி சுடலை தேர இழுத்தார், தேர்வடத்தை அறுத்தார். கொடி மறந்து அசைத்தார், கொடி வடத்தை அறுத்தார். நேரம் தப்பி வந்தவரை நெஞ்சு தட்டி அடித்தார். சமயம் தப்பி வந்தவரை ஓங்கி சங்குல ஒரு மிதி. சங்குல மிதிப்பார்ல. அப்படி 8 நாளா அட்டகாசம் செய்யும் போது மலையாளத்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடி கொட்டாரக்கரை பகவதியம்மன் வாசல்ல போய் நின்று, ஏ அம்மா பகவதி, இது நாள் இதுவரைக்கும் உன்னுடைய பேரை சொன்னா, இந்த கொட்டாரக்கரையில் பகவதியார் பேரை சொன்னா அட்டம் சுழிக்காது, அசல் காத்து வீசாது, சிட்டு பறக்காது, சொருகுருவி ஆண்டாது, உள்ளம் பறக்காது, ஊர்குருவி ஆண்டாது. ஆனால் இப்ப 8 நாளா அட்டகாசம் நடக்குதம்மா. அது யாரு என்று நீ பார்க்க வேண்டும் என்று மலையாளத்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அவர் முற்றுமுண்டா கண்ணீரை முகங்கள் எல்லாம் வடிக்கின்றார். அப்பன்னா மலையாளத்து தேசத்தில் பகவதியார் ஆலயத்தில் பூஜை செய்து வரக்கூடிய நம்ம ஊர்ல எல்லாம் கோவில் பூசாரி என்று அழைப்போம். ஆனால் மலையாளத்துல நம்பூதிரி போத்திமார்கள் என்று அழைப்பார்கள். அந்த நம்பூதிரி போத்திமார்கள் பகவதியார் ஆலயத்தில் பூஜை செய்யும் போது இந்த தாமரைகுளம் சுடலையா எல்லாரும் அழுது கொண்டு போயிட்டாங்க. அந்த பூசாரி மட்டும் உட்கார்ந்து பூஜை செய்தாரு. வேகமா ஓடினாரு. பூசாரி கையில் இருக்கக்கூடிய சூடக்கட்டை பிடுங்கி ஓங்கி மண்டையில ஒரு அடி, சூடக்கட்டை கீழே போட்டாரு. துண்ட காணும் துணிய காணும்னு ஓட்டத்துல பிடிச்சிட்டாரு. அடிதான் விழுத தவிர ஆள் யாருன்னே தெரிய மாட்டேங்குது. அதனால் இது யாரு எவர் என்று தெரிய வேண்டும் என்று ஏ அம்மா பகவதி, இது நாள் இதுவரைக்கும் உன்னுடைய ஆலயத்தில் நாங்கள் தொண்டுகள் செய்து வந்தது உண்மையானால் இந்த அநியாயத்தை நீங்களே கண்திறந்து பார்க்க வேண்டும் அம்மா என்று மலையாளத்து மக்கள் எல்லாம் அழுது புலம்புகின்றார்கள். இந்த சிறப்பான வேளையில் நாடும் நாம் புலமையெல்லாம் ஆதரித்து அன்பும் ஆசபாசங்கள் கொண்டு நமக்கு அன்பளிப்பு செய்த அன்பு உள்ளம் யார் என்றார் நம் அருமை அண்ணன் ஐ முருகன். பூ வியாபாரம் ஐ முருகன் பண்டாரம், பூ வியாபாரம். அண்ணாக்கு அப்புறமாக நம் அருமை அண்ணன் கே கிருஷ்ணன் பண்டாரம் அவர்கள் பொன்னான திருகரத்தினால் நாடும் நம் தங்கைக்கு 100 ரூபாய் 100 லட்சமாகவே எள்ளு தந்து பரிசளித்து பாராட்டியுள்ளார்கள். அண்ணாக்கு அப்புறமாக அண்ணாருக்கு அப்புறமாக பூ வியாபாரம் செய்து வரக்கூடிய புஷ்ப அலங்காரங்கள்
இருக்கக்கூடிய உச்சி மாகாளி அம்பிகைக்கு உச்சி மாகாளி குடும்பத்தார்கள் நம்ம அருமை அண்ணன் முருகன் 4 வருஷமா புஷ்ப அலங்காரங்கள் செய்து வராங்க. ஆமா, ஜெகஜோதியா இருக்கு. அதனால் பூ வியாபாரம் செய்து வரக்கூடிய புஷ்ப அலங்காரங்கள் செய்யக்கூடிய உச்சி மாகாளி குடும்பத்தார் நம் அருமை அண்ணன் முருகன் அவர்கள் பொன்னான திருகரத்தினாலும் பாடும் நம் குழந்தைக்கு 100 ரூபாய் 100 லட்சமாகவே அள்ளித்தந்து பரிசலுக்கு பாராட்டி உள்ளார்கள். அவர்களுடைய வெளிவெளி வம்சங்கள் உற்றார் பெற்றார் உறவினர்கள் எல்லாம் மாயாண்டி தாமரைகளாம் சுடலை மாடசுவாமி அருளாள பார்வதி அம்மாள் குருபையாள களவாய் மாடசுவாமி மாடத்தி அருளாள பெரியாண்டி மாடசுவாமி குருபையாள் கையருவாள் போர்த்தி சாஸ்தாவின் அருளாள அவர்களுடைய வெளிவெளி வம்சங்கள் உற்றார் பெற்றார் உறவினர்கள் எல்லாம் அவர் குடும்பங்குல கோத்திரங்கள் எல்லாம் வாழ வேண்டும். அவர்கள் வளர வேண்டும், வாழ வேண்டும். அவர்கள் வளர வேண்டும், ஐயா வளர வேண்டும். அவர் வம்சம் உயர வேண்டும், வாழ வேண்டும், வளர வேண்டும். அவர் 1 10 100 கோடி அவர் உயர வேண்டும் கைலை போலே. அவர் செய்யும் நல்ல தொழில்கள் எல்லாம் அவர் சிறப்பு பெற்று வாழ வேண்டும். ஐயா போன போன இடங்கள் எல்லாம் அவர் பெயர் பெற்று வாழ வேண்டும். அவர் மக்கள் நல்ல மனைவியோடு எங்க மாயாண்டி அருளாளே. ஐயா அருளாளே மங்களமா வாழ வேண்டும். மாயாண்டி அருளாளே சுவாமி கொட்டார கரையலிலே கொட்டார கரையலிலே பகவதிய வாசலிலே எட்டோட எட்டினாலாம் அட்டகாசம் செய்யும் போது மலையாளத்து மக்கள் எல்லாம் பகவதிக்கு முன்னாலே அம்மா அம்மா பகவதியே அம்மா அம்மா பகவதியே அநியாயத்தை பாருமா அநியாயத்தை பாருங்கம்மா. மலையாளத்து மக்களே மலையாளத்து மக்களே முத்து முத்த கண்ணீரை முகங்கள் எல்லாம் அடிப்பார் ஆறாத கண்ணீரை அங்கம் எல்லாம் அடிப்பாரோ அவளம் போல கண்ணீரை அவளம் போல பக்கம் எல்லாம் அடிப்பாரே. மலையாளத்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடி முத்து முத்தா கண்ணீரை முகங்கள் எல்லாம் வடிக்கின்றார். ஆறாத கண்ணீரை அங்கமெல்லாம் வடித்த போது பவளம் போல கண்ணீரை பக்கமெல்லாம் வடிக்கின்றார்கள். அப்பதான் பார்த்தால் பகவதியானவர் இதனால் இதுவரைக்கும் நம்மளுடைய பேரை சொன்னா அட்டம் சுழிக்காத அசல் காத்து வீசாது. ஆனால் இங்கு இந்த அநியாயம் நடக்குது என்றால் யார் என்று நாம் போய் பார்க்க வேண்டும் என்று அம்பிகை அங்கையற்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அந்த பகவதியானவர் சூழாயுதத்தையும் கப்பரையும் கையில எடுத்துக்கொண்டு வேப்பலையும் எடுத்துக்கொண்டு தன் ஆலயத்தை விட்டு வெளியிறங்கி வந்தார். அப்படி வெளியிறங்கி வரும்போது என் தாமரை குளம் மாயாண்டி சுடலை செய்வதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணுமே செய்யாத பச்சை பிள்ளை மாதிரி வந்து
உட்கார்ந்திருக்காரு. யார மாதிரி? யார மாதிரி? உன்னை மாதிரியா? நீ ரொம்ப விவரம் தான். அதனால் செய்வதெல்லாம் செஞ்சுவிட்டு ஒண்ணுமே செய்யாத பச்சை குழந்தை மாதிரி சொர்க்கத்தை கொண்டு 10 வயது பாலகனை போல் தாமரைகளும் மாயாண்டி சுடலை ஐயா பகவதி அம்மன் வாசலில் வந்து அமர்ந்திருந்தார். அப்பதான் பார்த்தால் பகவதியானவர் ஆலயத்தை விட்டு வெளியிறங்கி வந்து பார்க்கும் போது இந்த பாலகனை இது நாள் வரைக்கும் நான் பார்த்ததில்லை. இவன் யாரா இருப்பானோ எவரா இருப்பானோ தெரியலையே. மலையாளியா இருப்பானா இல்லைன்னா மாண்டிய நாட்டு அரச மன்னனா இருப்பானா யாரோட மகனா இருப்பான் என்று தெரியவில்லையே என்று அம்பிகை பகவதியானவள் மாயாண்டி சுடலை என்று அறியாமல் அவ என்ன கேட்டா தெரியுமா? ஊரு என்னப்பா பேரை சொல்லப்பா பெயரை சொல்லப்பா பெயரை சொல்லப்பா பெயரை சொல்லப்பா நாடு என்ன நகரம் என்ன நீ நடந்து வந்த விவரம் என்ன ஊரு என்ன பேரு என்ன நீ ஒத்த வெளியா வந்தது என்று என் அம்பிகை பகவதியானவள் கேட்டபோது என் ஆண்டவனாகிய தாமரைகளும் சுடலையா ஏ அம்மா பகவதி நான் யாரு தெரியுமா? நான் தான் கைலாசத்தில் பிறந்த பிள்ளை. என்னை பெற்றால் பார்வதி, என்னை வளர்த்தால் வனப்பேச்சி. நான் மாயாணம் சென்று மாண்ட பிணத்தை தின்றதுனால மாணிக்க கைலாசத்தில் நான் மாமிசத்தை கலந்ததால மாணிக்க கையிலே நான் இருக்கக்கூடாது என்று எங்க அப்பா என்னை பூலோகம் அனுப்பிவிட்டார். அதனால் வளர்ப்போருக்கு பிள்ளையாக வந்தேன் அம்மா உன்னிடத்தில் என்ற ஆண்டவனாகிய தாமரைகளும் சுடலையா சொன்னபோது பகவதியானவன் ஏ அப்பா ஏ மாயாண்டி
நீ வந்த மகன் போக வேண்டாம். எங்க அக்கா மகனா? எங்க அக்கா பார்வதியோட மகனி. அப்படியே எங்க அத்தானோட முகத்தாட அப்படியே அச்சு உரிச்சிருக்க. என்னது அச்சுல வார்த்தது போல இருக்கா? அப்புறம் பகவான் மகம்னா சும்மாவா? இன்றைய நம்பிக்கை பகவதியானவர் என் மாயாண்டி சுடலிடம் என்ன சொல்கிறாய் தெரியுமா? என்ன சொல்லுங்க? என் மகனே மாயாண்டி, என் மகனே மாயாண்டி, என்னுடைய வார்த்தைகள் பகவானுக்கு மகனையானால் பகவதிக்கு மகனானோ, ஈஸ்வரிக்கு மகனையானால் எனக்கும் நீ மகனானோ. அந்த மகன் போக வேண்டாம், வாசலிலே இரு மகனே, வாசலிலே இருந்து தெற்கு மூட்டு கழிகளிலே திருவாத்தி மூடலிலே ஏழு பிரார தேவியா இன்னமோடு இருக்குதாடோ. அந்த நல்ல தேவியத்தை கல்வன் கொண்டு போகாமல், கல்வன் கொண்டு காவல் காத்து வருடத்திற்கு ஒரு தடவை, வருடத்திற்கு கொடை போட்டு தாரேன், கொடை போட்டு என் மகனே மாயாண்டி, என் மகனே மாயாண்டி, என்னுடைய வார்த்தைகள் தெற்கு மூட்டு கழிகளிலே திருவாத்தி மூடலிலே எழுதார திரவியந்தான் இன்னமோடு இருக்குதப்பா. அந்த நல்ல திரவியத்தை கல்வன் கொண்டு போகிடாமல் காவல் காத்து வரையானால் வருடத்திற்கு ஒரு தடவை, வருடத்திற்கு ஒரு தடவை பகவதியா சொன்ன போது ஆத்தாரே சுடலாயா. ஏ அம்மா அம்மா பகவதி எழுந்தார திரவியத்தை காவல் காத்து வரமானால். ஏ அம்மா பகவதி தெற்கு மூட்டு கழிகளில் திருவாத்தி மூடலில ஏழு பேர திரவியத்தை நான் காவல் காத்து வர வேண்டும் என்றார். எனக்கு 21 இடத்தில் 21 நிலையம் நீ போட்டு தரணும். நான் கேட்ட நிலையத்தை எல்லாம் நீ எனக்கு தந்த என்றால் நான் 7 விடாத நிலையத்தை நான் காவல் காத்து வருவேன். அம்மா 21 நிலையத்தை எங்கெல்லாம் தெரியுமா எழுத வேண்டும்? தேவடியே இரவியத்தில் கோபுரத்தில் கொடிமரத்தி ஒரு வாசலுக்கும் ஒரு நாளை கிணத்திலையும் ஒரு மண்டபத்தில் ஒரு மடப்பொழியில் ஒரு இடுக்கு
வேண்டும். ஆமா. தேரடியில் ஒரு நிலையம், திரவியத்தில் ஒரு நிலையம், ஒரு நிலையம், கோபுரத்தில் ஒரு நிலையம், கொடிமரத்தில் ஒரு நிலையம், ஆமா. 4 வாசலுக்கு ஒரு நிலையம், ஒரு நிலையம், 4 கணத்திலையும் ஒரு நிலையம், ஆமா. மண்டபத்தில் ஒரு நிலையம், ஆமாம்மா. வடமொழியில் ஒரு நிலையம், ஒரு நிலையம், தெற்கு மூட்டை கலிகளில் திருவாத்தி மூடலில் ஆமையா. அந்த இடுக்கு பிழா மூட்டரியில் எனக்கு ஒரு நிலையம் வேண்டும். நிலைய வேண்டும் அம்மா. இத்தனை நிலையத்தையும் நீ தந்த என்றால் இத்தனையும் நீ தந்த என்றால் 7 நாள் திரவியத்தை கல்வன் கொண்டு போகாமல் நான் காவல் காத்து வருவேன் அம்மா என்று என் தாமரைகளும் மாயா என்று சுடலை சொன்னபோது வெளியானவர் அப்படியே ஆட்டுமே, அப்படியே ஆட்டுமே மாயா ஆண்டி சுடலை 21 நிலையமாலை இன்னமோடு கொடுப்பாலே நேரடியில் ஒரு நிலையம், கோபுரத்தில் ஒரு நிலையம், மரத்தில் ஒரு நிலையம், மண்டபத்தில் ஒரு நிலையம், மரப்பொழியில் ஒரு நிலையம், இடிக்கும் பிளம் மூடலிலே அங்கு ஒரு நிலையம் வேண்டு, வேலைக்கார திரவியத்தை அங்கு ஒரு நிலையமாய் 21 நிலையமாக இன்பமோடு வாங்குவாரே இடிக்கும் பிளம் மூடலில் திரவியம் பக்கத்திலே கல்வன் கொண்டு போகிறாமல் ஓங்கிய கையோடே உருவின வாளோடே கல்வன் கொண்டு போகிறாமல் கல்வன் கொண்டு காவல் காத்து வாழாதே. அம்பிகையான பகவதி அம்மை மாயாண்டி சுடலைக்கு 21 இடத்தில் 21 நிலையத்தை கொடுத்த உடனே 7 தார திரவியத்தை கல்வன் கொண்டு போகாமல் ஓங்கின கையும் உருவின வாளுமாக மாயாண்டி சுடலை காவல் காத்து வருகிறார். அவர் காவல் காத்து வரும்போது அந்த கொட்டாரக்கரை பகவதி அம்மன் வாசலில் என் மாயாண்டி சுடலையின் பேரச் சொன்னார். அட்டம் சுரிக்காது, அசல் காத்து வீசாது, சிட்டு பறக்காது, சிறுகுருவில் ஆண்டாது, உள்ளம் பறங்காது, ஊர்குருவில் ஆண்டாது. அப்படி தாமரை குளம் சுடலையா அவர் காவல் காத்து வரும்போது அந்த மலையாளத்து சீமையில் என்ன நடக்குது தெரியுமா? நாட்டிலேயும் நல்ல நாடு, நாட்டிலேயும் நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, ஓணமானம் பொழியும் நாடு, ஒளிபரப்ப வீசும் நாடு, ஆடிருந்து விளையாடும், மகிழ்ந்து தொகையாடும், கிரிகளும் பாம்புகளும், கிரிகளும் பாம்புகளும்
ஊர்தான் நந்தமுனல் ஊர். நந்தமுனல் ஊரு. அப்பேற்பட்ட நந்தமுனல் ஊரதில் ஆமாம்மா. மாந்திரவாதி காளி பெரும்பளையன். பெரும்பளையன். ஆமா. மாந்திரவாதி காளி பெரும்பளையன்னு சொன்னா மலையாளத்து சீமையே நடுநடுங்குமா. அப்பா. அப்பேற்பட்ட மாந்திரவாதி பெரும்பளையன் ஆமாம்மா. அந்த நந்தமுனல் ஊரதில் எப்படி வாழ்ந்து வருகிறான் தெரியுமா? எப்படியம்மா? நந்தமுனல்